யூத மதம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் இது ரெண்டுக்குமான தாய் மதம். அதுல இருந்தா இது ரெண்டு கிளச்சு பிரிஞ்சு வந்துச்சு. அதனால யூதர்களோட வரலாறு அப்படின்னு தேடி போனோம்னா இது மூணும் பின்னி பிணைஞ்சு தான் இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை முதல்ல நம்ம எடுத்துக்குவோம். அதற்கு பிறகு இப்ப நம்ம பார்க்க போற வரலாறு அப்படிங்கிறது யூதர்களோட புனித நூலான தோரா அதன் அடிப்படையில் அமைந்தது. அதுல அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த வரலாறை நம்ம தொகுத்து பார்க்க போறோம். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய மேற்காசிய பகுதி அங்க இருந்த மக்கள் பலவிதமான கடவுள்களை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல எபிரேயர்கள் அப்படின்னு ஒரு குழுவினர். அவர்களுடைய கடவுள் யாஹ்வே. இந்த எபிரேயர்கள் தான் இப்போ யூதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இவங்களுக்கு பேரு எபிரேயர்கள். அப்படி மெசபடோமியா பகுதியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் நாட்டில் ஊர் யூஆர் ஊர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு எபிரேயர் குடும்பத்தில் ஆபிரகாம் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கிறார். அவர் பிறந்து வளர்ந்து அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும்போது அவருடைய கனவுல வர்ற அவங்களுடைய கடவுள் யாகுவே என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த ஊர்ல நீ இருக்காத, நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பு, அதுதான் கடவுளாகிய நான் உனக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய இடம், அங்க நீ போனீன்னா உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன் அப்படின்னு கடவுள் அவருடைய கனவுல உறுதி கொடுக்குறார். அப்படி உறுதி கொடுத்த அந்த இடத்துக்கு பேர் தான் கானான் தேசம் அல்லது பிராமிஸ்டு லேண்ட். இன்னைய வரைக்கும் யூதர்களோட நம்பிக்கையா அவங்க கிளைம் பண்றாங்க இல்லையா, அந்த பிராமிஸ்டு லேண்டு தான் இந்த கானான் தேசம். இன்றைய நிலப்பரப்பில் அது எதை குறிக்கும் அப்படின்னா பாலஸ்தீன், இஸ்ரேல், லெபனான், சிரியாவோட ஒரு பகுதி, இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த பிராமிஸ்டு லேண்ட்.